வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, தேவராட்டம். இந்த கிராமிய நடனம் பற்றின செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். இது என்னென்னா, சென்றாய தேவர் இந்த தெய்வத்துக்காக எடுக்கப்படும் ஒரு வகை நடனம். தேவராட்டம் என்பது என்னென்னா, கம்மாள நாயக்கர் சமூகத்தின் நடனம். இது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இவ்வகை நடனம் ஆடப்படுகிறது. கர்நாடகா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த சிலர் சென்றாய பெருமாளுக்கு பிரசாதமாக தேவராட்ட நடனம் கொண்டு வந்துள்ளனர் என்பது ஐதீகம். இது கலைவடிவில் திறமையான சமூகத்தின் ஆண் உறுப்பினர்களின் நடனம். மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அவர்கள் நடிப்பில் வருகிறது. அந்த நடனம் ஆடும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வெளிப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. கம்மல நாயக்கர் தமிழ்நாட்டில் ஓரளவு தெலுங்கு பேசும் தமிழ் சமூக மக்களாக இருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை அவர்கள் தங்கள் முன்னோர்களில் உரிமை கொண்டாடுவதாக காட்டப்படுகிறது. சமூகத்தின் ஆண் உறுப்பினர்கள் தங்கள் கிராமத்திற்கு ஒரு முக்கியமான பார்வையாளர் வரும் பொழுது திருமணங்கள் மற்றும் கோவில்கள் திருவிழாக்களிலும் தேவராட்டம் செலுத்துவது வழக்கமான ஒன்றாக இருக்கும். சரியா? சென்றாய பெருமாளுக்கு பாடலுடன் நடனம் ஆடுவது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். இவை சேவையாட்டம், காவல் தெய்வமான ஜக்கம்மாவுக்கு சக்தி ஒரு வடிவமாக இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த தேவராட்டம் ஜக்கம்மாவின் சன்னதி கிராமத்திற்கு வெளியே உள்ளது. முள்வேலியால் மரத்துக்கடியில் சூழப்பட்ட எளிய கல் பண்டிகை நாட்களில் திருவிழாக்கள் மற்றும் விலங்குகள் தேவராட்டம் நடனம் இரவு முழுவதும் அந்த கடவுளுக்காக ஆடப்படுவது கடவுள் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதை எப்படி பாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல காலம் வருகிறது ஜக்கம்மாவின் பல பெண்கள் முன்னறிவிப்பை குச்சியை கையில் ஏந்துகிறார்கள். அவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த முறை கடற்கரையில் அவர்களில் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்களா என்று கேட்கிறார்கள். பல கம்பள நாயக்கர்கள், ஜோதிடர்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட எருது பூம்பு மாடு எடுத்து செல்கிறார்கள். பூம்பு மாடு எடுத்து செல்லும் பொழுது எதிர்காலத்தை கணிக்க அல்லது திருட்டை சிலர் செயல்படுவாங்க இல்லையா, அவங்கள பற்றின உண்மைகளை சொல்கிறதுக்காக இந்த பூம்பு மாடு ஜக்கம்மா இவங்கெல்லாம் சொன்னோம்னா பயம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கமல நாயக்கர்கள் சுமார் 9 குழுக்களாக உள்ளனர். இவங்க ஒரே மாதிரி இல்லை, 9 குழுக்களாக இருக்கிறாங்க. அவை கூட்டாக ராஜா கம்பளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேவராட்டத்தில் சிக்கலான படிகள் மற்றும் தனித்துவமான நகர்வுகளும் உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையாடுவதற்கு முன் கம்பள நாயக்கர்கள் ஆரம்ப சாரணர்களிடம் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் வேட்டையாடும் நாய்களை விரும்புவதாகவும் சிலர் கூறுகிறார்கள். நடனத்தில் ஒவ்வொரு அலகையும் அடைவு என்று அழைப்பார்கள். சில 108 அடைவுகளும் உள்ளன. ஆண்கள் தலையில் தலைப்பாகை கட்டிக்கொண்டு கையில் துணியை பிடித்து கொண்டு நடனம் ஆடுவார்கள். தேவதுந்துபியின் ஒளி ஒரு அரிய மற்றும் மர்மமான விளைவை கொண்டுள்ளது. குறிப்பாக நடனத்துடன் வரும்போது அந்த ஒளி மிகவும் வேறுபட்டு காணப்படும். நடனத்தின் தோற்றத்துடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன. உலகம் மிகவும் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள்.
என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரிகாரம், சடங்குகள், பிரார்த்தனைகள் மற்றும் பிரசாதங்கள் இல்லாமல் வாழ முடியாது இம்மக்களால். அதனால் அந்த நடனத்தினோட இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம். நடனம் அவர்களின் முக்கிய பிரசாதம் மற்றும் கமல நாயக்கர்கள் ஒவ்வொரு விசேஷமான திறமையான மக்களாக தோன்றும் அளவுக்கு வியக்கத்தக்க மற்றும் சிக்கலான தளங்களை கொண்டுள்ளது தான் இந்த தேவராட்டம். சரிங்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான வாழ்க்கை முறையை பாரம்பரியத்தையும் பின்பற்றுகிறார்கள் என்பது நாம் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த தேவராட்டம், இந்த நடனம் என்ன சென்றாய பெருமாளுக்காக ஆடுறாங்க. எதுக்காக ஆடுறாங்கன்னு பார்த்தோம்னா, சென்றாய பெருமாள் ஒரு குறும்புக்கார கடவுள். அவரது பக்தர்கள் அவரை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு கடவுள் நினைப்பதாகவும், இல்லை என்றால் அவர் ஓடிப்போய் அழிவை உருவாக்குவார் என்றும் நினைக்கிறார்கள். அந்த பூசாரி இருப்பாங்களே, அவங்களும் மற்றவர்களும் கட்டுக்குள் வைக்க ஒரு சிறிய தடியை கையில் ஏந்துகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர் மிகவும் இலகுவாக உள்ளது போல் பார்த்துக்குவாங்க. 8 பேர் மலர் வண்டியை ஏற்றி கொண்டு முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ அல்லது பக்கவாட்டிலோ சென்று நடனம் ஆடும்போது அந்த இடத்தை அழகாக்குவார்கள். கடவுள் 3 இரவுகள் உல்லாசமாக இருக்க அனுமதிக்கிறார்கள். 3 நாள் இந்த விழா நடத்துவாங்க. பின்னர் மீண்டும் தனது கோவிலுக்குள் அழைத்து சென்று வைத்து விடுவார்கள். இந்த மாதிரி தான் அந்த சென்றாய பெருமானால் கோபத்தை தணிக்கிறதுக்காக நடனம் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது எப்படி நம்ம பாடுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சில திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம். ஜின் ஜிங்கா ஜிக்கா ஜிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். கிராமஃபோன் இசைத்தட்டில் இந்த பாட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுதான் இது. என்னென்னா, இந்த கடவுளுக்கு, சென்றாய பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகளும் வரிகளும் கூட. அது காடு, மலை அந்த மாதிரி இடத்துலலாம் ஏறி போய் கடவுளை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களோட பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக இருக்குது. அந்த கலாச்சாரத்தை அவங்க இன்றும் கடைபிடித்து வருவதை நாம் பார்க்கலாம். சில குழுக்களில் உடுக்கு, கஞ்சிரா மற்றும் கிரிக்கிட்டி உள்ளது. இதை வச்சு தான் அந்த நடனம் ஆடுவாங்க. இந்த நடனம் சபதங்கள் பலனளிக்கப்படும் என்று ஒரு சமூகவாத நிகழ்வாக சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொளியில் வேறு ஒரு நடனத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.